அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மை ட்ராவல் பொக்கிஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெல்பர்ன்லேருந்து பலாரட்டுக்கு விநாயகர் சதுர்த்திக்காக கேட்ரிங் போன வீடியோவோட கண்டினியூ தாங்க பார்க்க போகிறோம். பலாரட்டில் இருக்க இந்தியன்ஸ் மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவலையுமே அவ்வளோ நல்லா கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி போன செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்தியை அவங்க கோலாகலமாக கொண்டாடினாங்க. அதுக்கான கேட்ரிங்கோட வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செப்டம்பர் 7 சனிக்கிழமை மதியானம் லஞ்சுக்கும் டின்னருக்கும், 8 ஞாயிற்றுக்கிழமை மதியானம் லஞ்சுக்கும் நைட்டு டின்னருக்கும் தேவையான எல்லா பொருட்களும் வந்துருச்சு. அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் எல்லா வாலண்டியர்ஸும் செஞ்சாங்க. பலாரட்டில் இருக்க செயின்ட் பேட்ரிக் கத்தீட்ரல் சர்ச்சில் தாங்க இந்த கிச்சன் இருக்குது. கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக ரொம்ப நல்லா நீட்டாக இருந்ததுங்க. எல்லாமே இருந்தது. தேவையான பொருட்கள் எல்லாம் இறங்கினோடனே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணோம். அடுப்புங்க நிறையா இருந்தாலும் பெரிய டபரால் செய்கிறதுனால கீழே 3 அடுப்புங்களை வச்சு கேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கு கீழே தண்ணி ஊற்றி அந்த அடுப்பை மேலே வச்சாச்சு. இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு நாகராஜ், ஹெட் செஃப். எல்லாருக்கும் காஃபி போட்டுட்ருக்காரு. இவருடைய தலைமையில் தான் எல்லாமே நடக்குது. இவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு குரூப் வந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு குரூப், அந்த மாதிரி நிறைய குரூப் வந்திருந்தாங்க. இப்போது இந்த குரூப் முன்னாடி எல்லா வெஜிடபிள்ஸையும் பீல் பண்ணி கட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் அவங்கவுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சில பேர் ஹை சொன்னாங்க. சில பேர் இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நார்த் சைட்லேயும் சவுத் சைட்லேயும் சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி தமிழர்களும் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு அவங்க நிறைய பாத்திரங்களை ஓனாக வாங்கினதுனால எல்லாமே புது புது பாத்திரமாக இறங்குச்சிங்க. அந்த பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுறது, துடைக்கிறது, காய வைக்கிறது அந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணாங்க. காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. துவரம்பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் சோக் பண்ணுற ஐட்டம் எல்லாம் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. மளிகை சாமான், துவரம்பருப்பு, மீல் மேக்கர், எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சாச்சு. 7 டின்னருக்கு இடியாப்பம் முன்னாடி நாளே ஆர்டர் பண்ணியாச்சு. அதுவும் இறங்கிருச்சு. அது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அந்த இடியாப்பமே ஒரு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகிடுச்சுங்க. ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு 50 இடியாப்பத்துக்கிட்ட இருக்கும். அடுத்ததாக இருக்கிற ஃப்ரிட்ஜில் புதினா, கொத்தமல்லி, பீஸ், அப்புறம் பச்சை மிளகா இந்த மாதிரி க்ரீன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சாச்சு. இங்கே பால் பார்த்திங்கன்னா பாட்டில்லையும் கேன்லேயும் இந்த மாதிரி தாங்க வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார்ம் ஹவுஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப திக்கான பால், அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இங்கே ஆஸ்திரேலியாவில் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளோருமே தரையெல்லாமே சிமெண்ட்டில் இருக்காதுங்க. எல்லாமே வுட்டில் தான் இருக்கும். அதனால் அடுப்பெல்லாம் வைக்கும்போது கீழே ஒரு பெரிய பிளேட்டில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. ஸோ ஹீட் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு அப்படி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரிசி இன்னொரு எக்ஸ்ட்ரா அடுப்பெல்லாம் வந்துச்சு. அது எல்லாத்தையும் சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த ஃப்ரிட்ஜில் யோகர்ட்டு, ஐஸ் க்யூப்ஸு அந்த மாதிரி சில் ஐட்டம்லாம் இதில் வச்சாச்சு. இங்கே யோகர்ட்லாம் இந்த மாதிரி பக்கெட்டில் தாங்க வரும். ஒரு 15 கிலோ கிட்ட வச்சாச்சு. மெனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்துலேயும் அடுப்பில் வச்சு ஏற்றி இறக்கிறதுக்கு அந்தந்த பாத்திரத்தில் மெஷர் பண்ணி வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் மீல் மேக்கர், துவரம்பருப்பு, அரிசி இந்த மாதிரிலாம் அளந்து வச்சாச்சு. நாளைக்கு ஊற வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்புக்கு அந்த பக்கமாக ஒரு ட்ரே வச்சு நிறைய ஒரு பவுல்லையும் மசாலா ஐட்டம்லாம் தனித்தனியாக பிரித்து கொட்டி வச்சாச்சு. சமைக்கும்போது வசதியாக எடுத்து போடுறதுக்கு அப்படி சைடில் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் 65 அது எல்லாமே கரெக்டாக பீஸாக எடுத்து வச்சாச்சு. சுண்டலுக்கு அளந்து எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி மீல் மேக்கரையும் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 10-10:30 ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அடுத்த பேட்ச்சு மார்னிங் ஆரம்பித்தோம். மதியானம் லஞ்சு செய்கிறதுக்கு காலையில் ஒரு 7 மணிக்கே எல்லா ஐட்டமும் ஆரம்பித்தாச்சு. இந்த குரூப் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சிட்ருக்காங்க. அவங்க வாலண்டியராக பண்ணாங்க. மறுநாள் ஹெச்எஃப் சொல்ல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் செஞ்ச எல்லா ஐட்டம்லேயுமே வெங்காயமும் பூண்டும் கிடையாதுங்க. அது எல்லாமே அவ்வளோ ஐட்டம் செஞ்சோம். எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. என்னென்ன ஐட்டம் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு வெஜ் பிரியாணி, பீஸ் புலாவ், சாலன், வெஜ் கறி, சன்னா மசாலா, தால், கோபி மஞ்சூரியன் 65, அப்புறம் பாஸ்தா, மீல் மேக்கர் 65, ரைத்தா, பப்படம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணோங்க. அதில் சில ஐட்டங்களை அப்படியே நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஏழாம் தேதி 8ஆம் தேதி செஞ்ச எல்லா ஐட்டங்கள்லேயுமே கொஞ்சம் ஐட்டங்களை ஒரு கிளான்ஸ் நான் அப்படியே காமிச்சேன். எல்லா ஐட்டமும் ரெடி ஆயாச்சு. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி வந்தாச்சுங்க. இப்போது ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தவரும் சேர்ந்து தாங்க இந்த சமையல் பண்ணோம். இது ஒரு சர்ச்சில் தான் நடந்தது. இது இந்து கோயிலுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மதங்கள் வேறுபட்டாலும் கடவுள் ஒருவர் தான். இதை உணர்ந்தாலே போதும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.